ஜம்மு காஷ்மீரின் ஓமர் அப்துல்லா தலைமையிலான அரசு ஒரு மிக முக்கியமான தைரியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்னன்னா, மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, கடந்த 2014ஆம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தே இ இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தடை செய்தாங்க. 5 வருடத்துக்கு தடை செய்தாங்க. கடந்த ஆண்டு திரும்ப அது ரெனியூவல் பண்ணல. அதனால மீண்டும் அடுத்த 6 ஆண்டுக்கு தடை போட்டிருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கம்பெனினா ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இருக்காங்க. அதனால அதோடைய துணை அமைப்பாக இருப்பது ஃபலாஹி ஆம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்க குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை சொல்லித்தரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு 215 ஸ்கூலை நடத்துகிறாங்க. ஒரு பயங்கரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புடைய ட்ரஸ்ட்டு எப்படிப்பட்ட கல்வியை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். இந்த 2015 பள்ளியில் 51,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த தடை செய்யப்பட்டதுனால ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டால் அது ஃபண்டிங் ஃப்ளோலேருந்து எல்லாம் பிரச்சனை வருங்கிறது, அவங்களால இனிமேல் நடத்த முடியாத ஒரு சூழல். தடை பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓமர் அப்துல்லா கவர்மெண்ட் என்ன சொல்ல, நாங்கள் இதை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே ஒரு 10 மாவட்டங்களில் இந்த பள்ளிகள், இந்த 205 பள்ளிகள் இருக்கு, இதை அந்தந்த மாவட்ட நிர்வாகமே எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கரிக்குலம் எல்லாம் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் இப்போ செக் பண்ணிட்டு வராங்க. இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்போடு இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரையிலே இந்த மாவட்ட நிர்வாகம் முழுமையாக ஏற்று நடத்த இருக்கிறது. இது எப்பொழுதும் போல மக்கள் ஜனநாயக கட்சி, மக்கள் மாநாட்டு கட்சி, அப்புறம் அக்னி கட்சி இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அங்கு வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த முடிவை வரவேற்கிறாங்க. நீங்க வரவேற்கிறீங்களா? என்ன? நிச்சயமாக ஒரு தாமதமான முடிவு இருந்தாலும் வரவேற்கிறோம். இதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல பல முறை வாகனங்கள் மீது கல்லெடுப்பாங்க, கல்லெடுத்து எறிவாங்க. இது மாதிரி போலீஸ் வந்தாலோ ராணுவம் வந்தாலோ சின்ன சின்ன பசங்க கல்லெடுத்து அடிப்பாங்க. இவ்வளோ சின்ன பசங்க எப்படிடா எறிகிறாங்கன்னு நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். இப்பதான் புரியுது எங்க ட்ரைனிங் அப்படின்னு. ஆகவே இந்த மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய வளரும் குழந்தைகளுக்கே இப்படிப்பட்ட கோட்பாடுகள் போதிக்கப்படுகின்ற காரணத்தினால்தான் இப்படிலாம் பண்றாங்க என்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்ப இந்த ஸ்கூல்ல தான் நடந்தா தெரியாது, ஜஸ்ட் ஜென்ரலா சொல்றேன். பட் அவங்க நடத்தக்கூடியது ஒரு ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் தானே. அவங்க கண்டிப்பாக இந்த சாதாரண சிஸ்டத்தோடு சேர்ந்து அவங்களுடைய மத கல்வியும் தான் சொல்லி கொடுப்பாங்களா. நம்ம 2வது செய்தியில் நம்ம பார்த்தோம், எப்படி அதே போல அவர் தான் பெண்களுக்கான ஒரு பயிற்சி மதரசா இதெல்லாம் அங்க என்ன பேசுறாரு நம்ம பார்த்தோம். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை விட கலீஃபாவுடைய சட்டம், கலீஃபாவுடைய ஆணை முக்கியம் என்று தெளிவா பேசியிருக்கார். அப்ப இதே கருத்து அங்க பேசப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்ப ஒரு காஃபியை நீ கொல்லணும், அடிக்கணும், கல்ல இருந்து அடிக்கணும், காஃபியுடைய ஆட்சி போய் இஸ்லாமிய ஆட்சி வரணும், இதுதான் அங்க போதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு என்ன இதை வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் தான். இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு மனசுக்குள்ளார ஒரு தோணல்னா, 5 ஆண்டு தடை பண்ணியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட அமைப்பு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்பது அரசாங்கத்துக்கு இந்த 5 ஆண்டுகளாக தெரியாதா? தெரியாதுன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கலாம். இல்ல அது ஒண்ணு. இப்பொழுதுதானே இந்த அரசு வந்திருக்குது, மாநில அரசு இப்போ வந்திருக்குது. மாநில அரசு இருந்திருக்கு, இப்போ மாநில அரசு வந்ததுனால இப்போ பல ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்க அவசரமாக இதை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதனால இப்பதான் அது தெரிய வந்திருக்கும் என்று சொல்கிறீர்கள். பரவாயில்ல. இருந்தாலும் கூட இன்னும் சீக்கிரமா பண்ணிருக்கணும், மெத்தன போக்கு என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தாமதிக்கக்கூட ஒவ்வொரு நாளும் புதுசா பல பயங்கரவாத எண்ணம் படைத்த பல இளம் சிறுவர்கள் அங்க உருவாகி கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாள் லேட் பண்றது நமக்கு டேஞ்சர் டு த கண்ட்ரி. என்ன ஆச்சுன்னா, ஓமர் அப்துல்லா கட்சி இதை செய்திருக்கிறதுங்கிறது, ஃபருக் அப்துல்லா அலோ பண்ணியிருக்காருங்கிறதே பெரிய விஷயம் இல்லை இதை எடுத்து நடத்துவதற்கு. அதனால நல்ல முயற்சி, அதை நம்ம பாராட்டுறோம். ஆனா இது என்னன்னா, இதே போல நம்ம 2வது செய்தியில பார்த்தோம்ல, இதே போல எண்ணம் கொண்ட பல அமைப்புகள், பல கல்லூரிகள், பல மதரசாக்கள், அரபிக் கல்லூரி என்ற பெயர்ல இருக்கும். நீ செகண்டரி ஸ்கூல் சொல்றீங்க, கோயம்புத்தூர் அரபிக் கல்லூரி. இங்க சிலிண்டர் வெடிப்பு என்ற அரசாங்கம் சப்பு கட்டுன அந்த பயங்கரவாத வெடிகுண்டு விபத்துக்கான பயிற்சி கோயம்புத்தூர் அரபிக் கல்லூரி நடந்தது என்று அப்புறம் விசாரணை தெரிய வந்தது இல்லையா? இந்த முத்துதேவன்பட்டியில, தேனியில, கம்பம் பத்தி நான் பேசணும். PFI நடத்திய அதுக்கு சீல் வச்சாங்க.
அப்புறம் வந்து பிஎஃப்ஐ நேரடியாக அந்த பேர் அந்த புத்தகன் பட்டியல் இதுல வரல, அறிவகத்துல வரல என்பதற்காக அதை ரிலீஸ் பண்ணோம் என்று சொல்லி இங்க உள்ள நீதிமன்றங்கள்லாம் வழக்கு அவங்களே விசாரிச்சு எல்லாம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனால இப்படி எத்தனை இடங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல பாருங்க. இந்த பிலால் பிலிப் பற்றி ஏற்கனவே பாலகோதம் பலமுறை சொல்லியிருக்காரு, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சமயத்துல இந்த செய்திக்கு. ஆமா, பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி உலகம் முழுக்க பல நாடுகள்ல பிலால் பிலிப் தேடப்படக்கூடிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவர். அவர் உள்ளே நுழைய முடியாது, பாகிஸ்தான்ல கூட வந்து உள்ள போக முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாதி உள்ள வந்தா நம்ம உள்ள பயங்கரவாதிகளை தூக்கி சாப்பிடுறான்னு பயப்படுறான். அப்படிப்பட்ட டெரரிஸ்ட் பயங்கரவாதி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வந்து பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 40-50 காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி கீழே வருது. அந்த யூனிவர்சிட்டியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் பாரதியார் யூனிவர்சிட்டியும் ஏற்படுத்தி கொண்டு அவங்க வந்து கோர்சஸ் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு சொல்றது கவர்னர்கிட்ட சான்றிதழ் வாங்க அந்த யூனிவர்சிட்டி தான். இல்ல எப்படி அந்த யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்குங்கிறதையும் நம்மளுங்க ஆமா பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு வந்து இந்த பயங்கரவாதத்தின் பிடியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள் காஷ்மீர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் பரவி கிடைக்கிறது. ஆகவே இதே போன்ற ஒரு உணர்வோடு, இதே வேகத்தோடு நாடு முழுக்க ஒரு பெரிய ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஒரு வகையில பயங்கரவாதத்தினுடைய கோட்பாடுகள் மூழ்கி கிடக்கூடிய பள்ளிகளோ கல்லூரிகளோ இருந்தால் அவை அத்தனையும் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பயங்கரவாதம் முழுமையாக நாட்டிலிருந்து களையப்படும். வேறிடும் நம்ம கோபால் சொல்லுவார், வேறும் வேரடி மண்ணும் இன்றின்னு சொல்லுவார். அப்படி புடுங்கிடு நம்ம களைச்செடியா, கொஞ்சம் ஒரு சின்ன வேர் இருந்தா கூட திருப்பி வந்துடும். ஆசிட் ஊத்துனா கூட வராது, திருப்பி வந்துட்டே இருக்கும். அதனால முழு வேரோட புடுங்கணும். அது பசுமரத்தாணி போல என்று சொல்வார்கள். அந்த படிக்கக்கூடிய நெஞ்சம், சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் பாய்ஸ், காலேஜ் பாய்ஸ், அவங்கள அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறை மனசுல இப்படிப்பட்ட செப்பரேட்டிஸ்ட் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் எங்க இருந்தாலும் அவைகள் களை எடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சி நாடு முழுக்க மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள்.